வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு என்னென்னு சொன்னால் நீர்வேலி நலன்புரி சங்கத்தின் ஒன்று கூடல் ஏற்கனவே செய்ய இருந்து இப்போ இந்த எங்களோட மஹிந்தா அவருடைய இறப்பால் இப்போ பிந்தி தான் இதை செய்யணும். ரெண்டாலும் இன்றைக்கு நல்ல ஒரு வெதர், சூரிய வெளிச்சமான வெதர். வாங்கோ காலையில் போய் பார்ப்போம். வாங்க. இங்கே இப்போ பாபக்யூ போய் கொண்டிருக்கு. ஆனால் பாபக்யூ போட்டு கொண்டிருக்கிறார். இதில் சிக்கன் ஹோட்டோக் எல்லாம் போய் கொண்டிருக்கு. இங்கே எங்களோட பஸ் பிரைமன் நிற்கிறார். வணக்கம், அப்படி இருக்கிறீங்க? இது வந்து இன்னும் ஒரு நம்ம ஊர் தான், நீர்வேலி. ஓ, மை வைஃப் ஃப்ரம் நீர்வேலி டூ. எல்லா ஊரோட உங்களுக்கு லிங்க் வேணும். ஆமாம், கேட்டேன். எடுத்தான் நிற்பான், சூடு பிடிக்குது, எடுத்தான் ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாம் இருக்குது, புள்ளிகள் இருக்குது, நல்ல அப்போ. மற்றது இது அந்த ஏற்கனவே நடக்க இருந்த ஒன்று உடல் அது எல்லாருக்கும் தெரியும். உங்கள் ஒரு நண்பன் மஹிந்தன், அவர் நாங்கள் அவர் விட்டுட்டோம். அவர் பொது விஷயங்களில் முன்னுக்கு நிற்க. போன வருஷம் இதே இடத்துல ஒன்று உடலில் அவர் நின்று நான் எடுத்து எந்த வீடியோவில் இருக்கிறேன். அப்போ எங்கள் நண்பருக்காண்டி அந்த போஸ்ட்போன் பண்ணது வேறு நாள். கொஞ்சம் இப்போ குளிர் வந்துட்டு தான், நான் பரவாயில்லை. ஆனால் நல்ல கிளியரான ஒரு வெளிச்சமான நாள். ஆனால் கொஞ்சம் குளிருது. நம்ம ஆள் தலை மை ஃப்ரெண்ட் ஒரு அவர் இல்லாமல் ஒரு நீர்வேலியை நாங்கள் பார்க்க ஒரு மனசுக்கு தான் என்ன செய்யறது, எல்லாம் கடந்து போக வேண்டியா. மார்னிங் சைட் பார்க்கலாம் நடக்குது. போன வருஷம் மார்னிங் சைட் பார்க்கலாம் நடந்தது. இங்கே எப்படியே பிரேக்ஃபாஸ்ட் இதில் உருளைக்கிழங்கு, சம்பல், பான் சாப்பிட வந்துருக்கீங்கன்னா எப்படி சொல்லுங்க, அப்படி போகுது? எப்படி பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கா? அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. குட் குட் குட். இங்கே சின்ன கடை எல்லாமே வைக்கணும். ஜூஸுகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். ரைட் ரைட் ரைட். அது மரக்கறிகள் எல்லாம் மத்தியானத்துக்கு வெட்டி கொண்டிருக்கணும். முடிஞ்சால பாருங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? கேட்குறோம். எங்க ஜியா? ஓகே, ஹலோ. எல்லாம் ரொம்ப மரக்கறியில் எல்லாம் போட்டு நடந்துட்டு. சுதன், எப்படி இருக்குவீங்க? கத்தரிக்காய் வெட்டல் நடக்குது. அப்படி போகுது. விடியலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களோ? இனி மத்தியானம் பின்னேற வேண்டி இருக்கு. சரி, தண்ணி அடிக்கிறதுக்கு அதுக்கு பிறகு பாவக்கி அது அது ஹலோ, அப்படி இருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்ராஜி முக்கியமாக விஷயம். ஒன்று உடலில் வளமையாக ஆட்ராஜி ஆச்சாமல் இருக்க மாட்டோம். குரூப் 12 பட்டியணும். எப்படி இதில் அவன் நீர்வேலி நலன்புரி சங்கம் வசந்த கால ஒன்று கூடல் விளையாட்டு போட்டி என்று 27ஆவதாம் வச்சிருக்கணும். வேணும். கனடாவார் நீர்வெளி மக்கள் ஒன்று கூடல், நீர்வெளி ஒன்று கூடல் மார்னிங் சைட் பார்க்கில் வளமையாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முறை 27ஆவது முறையாக இந்த முறை நீர்வெளி ஒன்று கூடல் மார்னிங் சைட் பார்க்கில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் நீர்வெளி மக்கள் பலர் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
மஹிந்தனின் மரண காலத்தினால் இந்த ஒன்று கூடல் தற்செயலாக பின்போடப்பட்டு இன்றைக்கு 20ஆம் தேதி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுகள் நடைபெறும். அதுடன் காலை சாப்பாடு முடிந்து இப்பொழுது நாங்கள் மதிய சாப்பாட்டை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். இனி விளையாட்டுகள் ஆரம்பமாகி அதன் பின்பு இவர்கள் ஆட்டிறைச்சி கறி வைத்து மாலை சாப்பாடை விருந்து கொடுப்பார்கள். நல்ல சிறப்பாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இதுக்கு வராதவர்கள் இதை பார்த்து திரும்ப வந்து எங்களுடன் பங்களித்து எங்களுக்கு நல்ல உதவிகளை செய்து எங்களுடன் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதை விரும்பிக் கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டுள்ளேன். வணக்கம். வணக்கம். இப்போ என்னென்னு சொன்னால் அமர்ந்தரையான சாப்பாடு இங்கே சமையல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. கணவர் வந்துருக்கணும், ஆனால் இன்னும் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். இப்போ மத்தியானம் வந்து கொண்டிருக்கணும். ஏன்னா இப்போ ஒன்று கூடலெல்லாம் ஒரு ஒதுங்குற கட்டம் தானே. இப்போ வெதர்கள் கொஞ்சம் மாறுது. ஆனால் இன்றைக்கு பரவாயில்லை, கொஞ்சம் குளிர்ண்டாலும் நல்ல வெதர், சூரிய வெளிச்சமான நாள். ஆனால் இது நல்லா இருக்குது. ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த ஒரு ஒன்று கூடலுக்கு வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்குது. சரி, வாங்க தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, தொடர்ந்து இளைஞர்கள் எல்லாம் வச்சு வெட்டி கொண்டிருக்கணும். கொஞ்சம் அங்காலையும் பட்டினம் இஞ்சாலையும் பட்டினம். இது ஒரு பெரிய ஒரு ஒன்று கூட போய் கொண்டிருக்கு. கொஞ்சம் பூவை தான் இது சமையல் எல்லாம் ஆமூராமல் இருக்கும். இஞ்செல்லாம் மிரட்டி கொண்டிருக்கு, வெட்டி கொண்டிருக்கணும். அப்போ எடுத்தான் சமையல் நடக்கும். எல்லாம் போய் கொண்டிருக்கு. இவர் தான் என்ன வேணும் உங்களுக்கு? இந்த சிக்கனா இல்லை சிக்கன் என்ன வேணும்? அப்போ இது கொஞ்சம் கொண்டோ ஓகே. கொஞ்சம் பட்டி விட்டா நல்லா இருக்கும். பத்தியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு வந்துருக்கு, தோசை வந்துருக்கு. தோசை எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அமோகலம் இங்கே வடை வந்துருக்கு. வணக்கம். அப்படி கண்ணன் இது இங்கே டீ இருக்கு. இங்கே கண்ணன் வந்துருக்கு. இருக்கிறோம் சொல்லுங்க. அப்படி
அடுத்தது திருமதி சாங்கம்மா தம்பிராசா அவர்களை அவரின் மகன் வர்ணம் வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா? அடுத்தது உங்கள் சிவகுமார் அண்ணா கந்தசாமி அவர்களை அவரின் மைத்துனர் சிவகுமார் அவர்கள் இந்த இடத்துல வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். அத்தோடு இன்றைக்கு நாங்கள் அந்த கேன்சல் பண்ண வேண்டி வந்துட்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு திடீர் இதோடு எல்லாரும் வந்து எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் விடிய சாப்பாடு மதிய போசனம் எல்லாத்துக்கும் உதவி செய்து நண்பர்கள் மற்றும் சாப்பாடுகளோடு வந்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். மற்றது இதை நல்லபடியாக நடத்தி முடிக்க நீங்கள் முடியும் மட்டும் நின்று எல்லாரும் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நன்றி உங்களுக்கு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க, கடைசி மட்டும் நின்று எல்லாரும் என்ஜாய் பண்ணி எல்லாமே தானுங்க. எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக எங்கள் இந்த 3 குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த இடத்தில் வருகை தந்து எங்கள் வேண்டுகோளை ஏற்று வருகை தந்து உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. இதோடு முடிச்சு பிரெட் வந்தது, பிறகு தோசை, இதில் முட்டையில் ஒரு பிரெட் செய்திருக்கிறேன், சம்பல், அது மரவள்ளிக்கிழங்கு அவிச்சிருக்கு, அது பிறகு வடை இருந்தது, இங்கே ஒரு மோதம் இருக்குது, மோதம் பொரிச்ச மோதம் நல்லா இருக்குது.
செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கு சனிக்கிழமை நடைபெற்ற இந்த ஒன்று கூடல் சில பேர் இந்த மச்சம் சாப்பிடவில்லை என்று சொன்னால் புரட்டாய் சனி விதரம் காரணமாக கணவர் மச்சம் இல்லாமல் இருந்ததால் அவர்களுக்காக செப்பரேட்டாக குளியல் சோறெல்லாம் போட்டிருந்தார்கள். அப்பளங்கள் பிடித்து மிளகாய் பிடித்து. இப்பொழுது சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேசிக்காய் கரண்டியில் வைத்து தேசிக்காய் கொண்டு போக வேண்டும். இங்கே சிறுவர்கள் எல்லாம் இதில் உற்சாகமாக பங்கு பெற்றிருந்தார்கள். பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீர்வேலி நலன்புரி சங்கம் கனடா என்ற பதிக்கப்பட்ட ஒரு டிஷர்ட் ஒன்று அந்த மண்ணின் மகிமையை பிரதிபலிக்கின்ற வகையிலே வாழை மரமும் அதிலே பதிக்கப்பட்டிருந்தது. அது $10 விற்பனைக்கு அங்கே விடப்பட்டிருந்தன. அதிகமானோர் அதை வேண்டி அணிவதை நாங்கள் காணக்கூடியது. இன்றைக்கு இந்த மிரக்கறி சாப்பாட்டுக்காரருக்காக இங்கே அந்த குளியல் சோறு இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அப்பளம் மிளகாய் எல்லாமே இங்கே இருக்கின்றன. இங்கே அந்த நீர்வேலியின் அப்படி நல்லா இருக்கா? இப்போ என்னென்னு சொன்னால் 16 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கான ஒரு ஓட்ட போட்டி நடக்க போகுது. இல்லை வாய்த்தமாகி கொண்டு நிற்கணும். எல்லோரும் அந்த ப்ளூ டிஷர்ட்டோடு நிற்கணும். இல்லை வடிவாக இருக்குது. நீர்வேலி நலன்புரி சங்கத்தின் டிஷர்ட் எல்லாம் அணிஞ்சு நிற்கணும். கவனத்துக்கு 50 வயது முதல் 60 வரையான ஆண்களுக்கான போட்டிகள் மீண்டும் நடத்தப்பட இருக்கின்றன. எனவே ஆண் போட்டியாளர்கள் ஆயிரம் வரைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண் போட்டியாளருக்கான
We found a person to play with. Jess, you can't, Jess. அவர் நான் நினைத்தேன் இப்படி 6 மணிக்கே வந்து பார்க்க ஃபுல்லாக பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தேன். இப்போ என்னடா ஐஸ்கிரீம் போய் கொண்டிருக்குது, சாப்பாடுகள் முடிஞ்சு நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். Just for There's Kids only, kids. அப்படி இருக்கு சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பிறநாள் சனி சனியனுக்கு கோவம் பெற பண்ணா தான் சனியன் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. மச்சம் இதை கண்டு ஸ்பெஷலாக சாப்பிட்றேன். அந்த கோட்டை இதே பார்த்துருக்கேன். போன வருஷம் கொண்டு காய்ச்சிட்டு போறாங்க. நாங்களெல்லாம் திரும்பி நிற்குவாங்க. அன்பு நான் தான் முழுக்க எல்லாம் செய்யறேன். நான் தான் திரும்ப மாட்டேன். Let's go home. Let's go home. கையெழுத்து போட்டி
எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உரையும் எதிர்பாராத இழப்பும் எங்கள் நீர்வேலி மண்ணிற்கு, அதாவது எங்கள் பழைய தலைவராக இருந்தவர்கள், எங்கள் சங்கத்துக்கு உறுதுணையாகவும் இருந்தவர்கள், எங்கள் சிவலிங்கம் அண்ணா, எங்கள் யாவேஸ் மகிந்தன், எங்களுக்கு இந்த வருடம் இனி இல்லை என்ற ஒரு பேரிழப்பை தந்திருக்கின்றது. வணக்கம். மகிந்தன் ஒரு சரித்திரம் என்று தான் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன். அதாவது எங்கள் ஊரை பொறுத்தவரையில் அவன் ஒரு சின்ன பிள்ளையாக பார்க்கப்பட்டவன், ஒரு கமிட்டியில் இருந்திருக்கிறான். அதாவது ஒரு சாதாரண நிலைமையில் தான் அவனை எல்லாரும் பார்த்திருக்கிறான். ஆனால் அவன் என்று ஒரு சரித்திரமாக கனடா மண்ணில் உருவெடுத்திருக்கிறான். அது ஒருவன் வாழும் பொழுது அவனது அருமை எவருக்கும் தெரிவதில்லை. ஒருவனது வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் என்பது அவனது மரணம்தான் சொல்லும். அவனது மரணம் ஒரு சரித்திரத்தை படைத்துவிட்டு சென்றிருக்கிறது. அது எத்தனை பேர் அவனது மரண சடங்குக்கு வந்தீர்களோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட அவனது முதலாவது நாள் மரணச் சடங்கில் நான் அங்கு ஒரு 5 மணி அளவில் சென்றிருப்பேன். திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது 10 மணி. நான் ஸ்டாப். எவ்வளவு தூரம் இவ்வளவு மக்களை சம்பாதிச்சு வச்சான் என்றது அது எப்படி சொல்றதுன்றே எனக்கு தெரியல. எல்லாரும் இவ்வளவு தூரம் அந்த மண்டபத்துக்கு வெளியில காத்து நின்று ஒரு 4-5 மணித்தியாலங்கள் இடைவிடாத சன நெரிசலை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் அடுத்த நாளும் சேம் திங். ஆனால் அடுத்த நாள் எல்லாரும் வர முடியாவிட்டாலும் நான் நின்று வரையில் இந்த கனடா மண்ணில் வந்ததுக்கு இப்படி ஒரு இறுதி ஊர்வலத்தை நான் பார்த்ததே கிடையாது. அது கூடுதலாக அங்கே வந்தவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பினோம். அதே நேரம் அங்கே வந்தவர்கள் வெவ்வேறு ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், கண்ணால் கண்ணீர் சிந்தாதவர்கள் எவரும் இல்லை. அதிலிருந்து தான் அவன் எவ்வளவு தூரம் எல்லோரது மனதிலும் இடம் பிடித்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. கங்காதரன் அவர்கள் $10,000 தாரதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதேபோல் நானும் ஒரு சிறு தொகை கொடுப்பதாக சொல்லியிருந்தேன். அது எங்கே ஷோர்டேஜ் வருதோ அதை நான் ஃபில் பண்ணி கூட கொடுக்குறதாகவும் நான் முடிவெடுத்திருக்கிறேன். அவருடைய அண்ணா அங்கன் அப்படி பலவரோட காய்ச்சிருக்கிறேன். நாங்கள் ஒரு $30,000 டார்கெட் பண்ணுறோம். சோஃபார் நான் கதைச்செலவில் கிட்டத்தட்ட $17,000-$19,000 கிட்ட ஒழுங்கு செய்துட்டோம். இன்னொரு $15,000-$13,000 தான் எங்களுக்கு ஒரு ஷோர்டேஜாக இருக்க வேணும். அதற்காக குரூப்பை நான் தயவு செய்து உங்களை எல்லாரையும் அதுக்கண்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணேன். அதில் உங்களால் முடிந்தளவு $50 சரி, $100 சரி. உறவுகளே, இந்த காணொளி நீர்வேலி நலன்புரி சங்க கனடா நடத்திய ஒன்று கூடல் பற்றிய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.